வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷம்ல நம்ம முதல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுன்னா பஞ்சாங்கம் படிப்போம். சரிங்களா? நான் பஞ்சாங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெயினாக என்னென்ன ஒரு 3 பேரை பார்ப்போம். என்னென்னா, நம்ம ராஜா இந்த வருஷத்துக்கு குரு, மந்திரி செவ்வாய். சரிங்களா? சேனாதிபதி யாருன்னா சந்திரன். இதை வச்சு நம்ம என்னென்ன நடக்கும், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக டேக்ஸ் விஷயத்தில் நடக்கும். பணம், ஃபினான்ஸ் விஷயத்தில், டேக்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து, மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுவும் நார்த், நம்ம தென்னிந்தியா கொஞ்சம் பரவாயில்ல. நார்த் பீகார், உத்தரகாண்ட் சைடில் பிரித்து மேய போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதிக மழை இருக்கும். பல மழை தண்ணீரை நம்ம சேமிக்க முடியாது, கடலில் போய் கலக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக மழை பெய்யும். இதை தாண்டி நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு குரு 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டாருன்னுவாங்க. அது நம்மளுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்களா? நீங்கள் குரு பயிற்சி நடக்குது நம்மளுக்கு ஜூன் 2. குரு பயிற்சிக்கு அப்புறம் கூட நம்மளுடைய 2ஆம் வீட்டில் வருவார். அப்போனா காசு நல்லா வரும். இந்த வருஷம் எல்லாமே நல்லா நடந்தது. இந்த தடவை காசு நிறைய நல்லா வரும். சரிங்களா? அண்டு ஃபேமிலியில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபேமிலியில் சந்தோஷம் ஜாஸ்தியாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் நிறைய வெற்றி அடையும். நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ வீடு வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இதில் நிறைய சிஏஸ், ஃபினான்ஸில் இருக்கவங்க இருப்பீங்க. எனக்கு ஃப்ரீலான்ஸாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நானே தனியாக ஆடிட் ஃபேம் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன். இப்போ மீடியாவில் இருக்கவங்க நான் தனியாக எனக்கு ஒரு ஜாதகம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் நான் புது சீரியலில் கமிட் ஆக போகிறேன் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ சினிமாவில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸில் தான் கொஞ்சம் நிறைய கேது பகவான், சனி பகவான் தாக்கம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் போயிட்டுருக்கு. அதாவது பிஸ்னஸ் கூட ஓரளவுக்கு வளர்ந்துடும். இந்த ப்ராஃபிட்டை கையில் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா ஒருத்தர் அப்படி தான் வந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் கையில் காசு நிற்கலை. அதுதான் அவங்க பிரச்சனை. சரிங்களா? அதனால் அது கிளியர் ஆகிறதுக்கு நம்ம மலர் மருத்துவ தருவோம். நம்ம நிறைய வழிபாடுகள்லாம் நிறைய நம்ம சொல்லுவோம். அது கன்சல்டிங்கில் டீப்பாக போவோம். இதில் உங்களுக்கு கடைசியாக ஒரு ஜென்ரல் வழிபாடு சொல்கிறேன். அதை பண்ணவும் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கையில் நிற்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடம், பிஸ்னஸ் செய்கிற இடம், 2த்துலையுமே பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா 2த்துமே சனி பகவானுடைய ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதனால் 2மே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வரணும் சார்னா, பர்சனல் விஷயம். அதாவது மெயினாக எதுனா கல்யாணத்துக்கு டைம் சுப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ணலாம். துலாமில் நிறைய பேர் லவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஆண் ராசி. சுக்கிரன் வீடு காற்று ராசி. லவ் பட்டுன்னு பற்றிக்கும், பட்டுன்னு பரவும், ஃபாஸ்ட்டாக பரவும், அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இவங்களும் நிறைய பேர்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, மற்றவங்களும் இவங்கக்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. லவ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லவ் பண்ணுறீங்கன்னா அழகாக கல்யாணமாக மாற்றலாம். யாராவது கல்யாண ஏஜ் இருக்காங்கன்னா பெரியவங்களும் லவ் பண்ணால் சேர்த்து வைங்க, இல்லையா நீங்களே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருது. இந்த ராசி லக்னக்காரங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ லவ்வுக்கு டைம் நல்லாயிருக்கு, மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. இது ஹெல்ப் கிடைக்கும். இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னா நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சார் ரொம்ப செலவு, பயங்கரமாக வேலை இருக்குது. சொந்தக்காரங்கன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை சார், எடுத்து பண்ண மாட்டாங்க, அதை பண்ணுறதை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா பொருள் உதவி, மனிதனுடைய உழைப்பும் உதவியாக வேணும். கூட இருந்து எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு கூட ஒரு சிதப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, இல்லை நம்ம கூட பிறந்தவங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இந்த ஹெல்ப் கிடைக்கும். சரிங்களா? பணமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு
மனிதனுடைய உழைப்பு உங்களுக்கு கைடன்ஸாகவும் ஜாஸ்தியாக கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி அமையல சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது சார்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? குரு பார்க்கறதுனால குருகளோடைய வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு இருந்தால் போய் பார்க்கலாம், நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்போ சாய்பாபா இருக்காங்க, கனகப்பட்டியார் இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளோட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்களையும் நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தான். சூப்பர் சார். வேறு என்னென்ன சார், நான் வேறு இதுலலாம் நான் கொஞ்சம் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி வேலை, பிஸ்னஸ் இது ஒன்று. செகண்டு, நீங்கள் எதில் அதிகமாக இருக்கணும், வெளிநாடு ட்ராவலிங். யாராவது போயிட்டு வரீங்கன்னா வெளிநாடு ட்ராவலிங்கில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். கரெக்டான கண்ட்ரிக்கு போங்க. இது வந்து பேர் தெரியாத கண்ட்ரியில் போயிட்டு, ஏன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்குங்க. ஜார்ஜியா, அர்மேனியா, நிறைய ப்ரூசல்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரஷ்யா பக்கத்துலலாம் நிறைய கண்ட்ரி இருக்கும், அழகாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து நான் இப்போ டூர் உலகம் சுற்றி பார்க்க போகிறேன்ட்டு போவாங்க. போர் நடந்துகிட்ருக்கு, நிறைய ஊரில் போர் நடந்துகிட்ருக்கு. அதனால் கரெக்டான கண்ட்ரியாக ட்ராவல் போயிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒன்று. நீங்கள் வந்து இப்போ மற்றபடி பர்சனல் விஷயம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த பர்சனல் விஷயத்தில் இன்னும் நான் நல்லா வளரணும், எனக்கு நிறைய நல்லது நடக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி தாயார். முடிஞ்ச வெள்ளை மொச்சை இது நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வந்து அம்மாவுக்கு படைச்சிங்க. அதான் அவிச்சு தான் சமைச்சு அவிச்சு. ஏன்னா நிறைய பேர் போனதை சொல்லும்போது சார் இது அவிச்சா அவிக்காமையா சார்லாம் கேட்டாங்க. அதனால் அவிச்சது சாப்பிட்ற மாதிரி இருக்கிறத நாட்டு சக்கரையில் கலந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு பூஜை மாதிரி பண்ணுங்கள். அது எவ்வளவு நல்ல ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம், அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். இது நியூ இயர் கிஃப்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த நியூ இயர் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன, ஓவராலாக என் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் சேராதா, மகப்பேருக்கு டைம் எப்படி இருக்குது, வேலைக்கு டைம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி, பிஸ்னஸ் வளர்றது ப்ராஃபிட் வருமா வராதா, கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, எங்கன்னா டூர் ட்ராவல்லாம் போகலாமா வரலாமா, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வந்தோங்க. சரிங்களா? இதெல்லாமே பொதுவான தகவல். நம்ம எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. சரியா? அதனால் அந்த 1 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். கட்டவரல் ரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும், அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முக்கியமான விஷயத்தை ஒன்று நடக்க போதுன்னா என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக வரும். சரி, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வருஷம் பராபவ வருஷம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வரும்ன்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாக என்னென்னா போர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. முக்கியமாக அண்டை நாடுகளோட, நம்ம பங்களாதேஷ், சைனா, இங்கெல்லாம் வந்து போர்கள் அதிகமாக வரும். ஓகே, நம்மளுக்கே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஜோதிடம், நான் சொல்கிறது ஜோதிடம். அப்போது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் பெருமளவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரோலில். அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். பணம் சேருங்க, தேவையில்லாத செலவு பண்ணாது. சரிங்களா? தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்துக்கு காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால் பணம் சேருங்க. அதுவும் முக்கியமாக நகையாக சேருங்க, தங்கமாகவோ வெள்ளியாகவோ. ஏன்னா சில இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ, சில கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக கிரிப்டோவே நல்லது தான், பிளாக் செயின். ஆனால் பிளாக் செயின் படித்தவன், பட் இருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் செயினில் போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சரிங்களா? தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க, பணத்தை சேருங்க. உணவை வீணாக்காதீங்க, ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு வளர்க்க முடியாமல் தட்டுப்பாடு இல்லை, உணவை வளர்த்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அங்கங்கே ஷிப்பு மாட்டிக்கும், அங்கங்கே கப்பலை நிறுத்துவாங்க, அங்கங்கே ரோட்வேஸ் நிறுத்துவாங்க. அதனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறும். சரிங்களா? பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏறும். அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலை இப்போ நியூஸும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உணவு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்குற உணவு யாராவது ஒருத்தர் வயிற்றுக்கு போக வேண்டியது. அதனால் அந்த பாவக்கர்மா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ காசை சேருங்க, உணவு சேமிக்க ஆரம்பிங்க, உணவு வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க.
உதவுனீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே டஃப் பீரியட் வரும்போது, அதாவது ஒரு சேயிங் இருக்கு, என்விரான்மெண்டலி ஸ்ட்ராங்கர் தென் அஸ். நிறைய பேர் கேட்போம்ல, எல்லா ராசியும் வேற வேறன்னா சுனாமி வரும்போது எப்படி எல்லாரும் இறந்தாங்கன்னு. என்விரான்மெண்ட்டோடைய ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்மளை விட பஞ்சபூதங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங். ஒரு போர் வரும்போது எந்த ராசி லக்னம்லாம் பார்க்குது அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். யார் காப்பாற்றுவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போது இப்போவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விற்றுட்டு பண்ண சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்க. இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் அந்த சிவபெருமான் பார்வதியை வேண்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயராக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.